தீவினை செய்ய முயற்சிக்கிறவர்கள், தீவினை செய்கிறவருடைய காரியங்கள் வாய்க்காதே போகும். ஆமென். அதுதான் சங்கீதக்காரன் இடத்துல அருமையாய் சொல்லுகிறார், அவர்கள் உமக்கு விரோதமாக பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினை செய்ய முயன்றார்கள், ஒன்றும் வாய்க்காமலே போயிற்று. ஏன்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அந்த வேலை அது செய்கிறுடைய காரியம் ஆமானுடைய காரியம். ஆமென். இன்றைக்கும் தேவன் நமக்காக கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். நாம யாருக்கும் தீவினை செய்ய ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம். வேலையில் இருக்கட்டும், உங்கள் தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், நாம் உத்தியோகம் பார்க்கிற இடமா இருக்கட்டும், உங்களுக்கு விரோதமாக யாராவது எழுந்திருக்கலாம், எழும்பலாம், ஏதாவது காரியங்களை செய்யலாம். ஆனால் நீங்கள் உங்கள் காரியங்களிலே உண்மையோடு விடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென். எதிர்க்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். காரியம் உங்களுக்கு மாறுதலாய் முடியும். காலை நேரத்திலேயும் ஆமென், நமக்கு விரோதமாய் யார் தீவினை நினைக்கிறார்களோ, தீவினை செய்ய யோசிக்கிறார்களோ, அவர்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணாமல் செய்வாராக, அதை கர்த்தர் மாற்றி போடுவாராக. ஆமென். அவன் மேல வரலாம் நினைச்சா கடைசியில் அவன் தான் கீழே போக போறான். நீங்க மேல வர போறீங்க, நீங்க உயர்த்தப்பட போறீங்க. உங்களுடைய தொழில் உயர்த்தப்பட போகிறது, உத்தியோகத்தில் உயர்த்தப்பட போகிறீர்கள், இந்த வேலை நீங்கள் உயர்த்தப்பட போகிறீர்கள். ஆமென்.